ஹாய்டா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிடா, இன்னைக்கு நம்ம ஐம் ஃபாலிங் லவ் வித் மை பிஸ்னஸ் பார்ட்னர் லிட்டில் பிரதர் அதோட பார்ட் 5 வந்து பார்த்துடலாமாடா. அதோட பார்ட்டில் வந்து லாஸ்ட்டாக இதில் கம்ப்ளீட் பண்ணது ஃபோர்த் பார்ட்லன்னா நம்ம ஜிமின் அண்ட் ஜங்குக்கு வந்து ஜிமினை ட்ராப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஜிமின் அண்ட் ஃபிலிக்ஸை ஜங்குக்கு ரொம்ப சேடாக இருந்திருப்பாரு. இப்போது ஜிமின் தான் அவர் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயம்லாம் பண்ணிட்டு போயிருப்பாரு. இப்போது நைட் தான் காமிக்கிறாங்கடா. ஜங்குக்கு வந்துட்டு அங்கே ஒரு பிக் எடுத்துட்டு வரலையடா. அந்த காரில் வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து அவர் மேலே ஷோல்டரில் சாஞ்சு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பிக்கை தான் வந்து மொபைலில் வந்து எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா? நான் இன்றைக்கி நேற்றுல இருந்ததுக்கும் இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நான் இருந்ததுக்கும் இப்போ நான் இருக்கிறதுக்கும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா? நான் ரொம்ப ஹார்ட்டாக இருந்தேன். ஆனால் எனக்கு வந்துட்டு அது மொத்தம் இப்போ போயிடுச்சு. எங்கே போயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போ நீ இன்னைக்கு பண்ணதை உன்னோட இந்த ஆக்ஷனே எனக்கு போதும். எனக்கு புரிஞ்சிடுச்சு உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு. அதனால நீ ஏதோ பயப்படுற, இல்லை வேறு எதுவும் நான் வந்து சேவாக இருக்கிறதுனால நினைக்கிறியா, இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ எதுவும் சம்திங் வந்துட்டு என்னை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற. ஆனால் உன்னாலே என்னால் அவாய்ட் பண்ண முடியல. அதனால தான் நான் அப்படி சேடாக இருக்கவும் எனக்கு அவாய்ட் பண்ணேன். சரி, இனிமேல் நாளிலேருந்து நீ ஒரு ரியல் ஜங்குக்கே பார்ப்ப. இவ்வளோ நாள் வந்து நான் கொஞ்சம் நானும் கொஞ்சம் வந்து யோசித்தேன். ஏன்னா இப்போ தான் வந்திருக்க நீ. சரி, இவ்வளோ பார்த்தது நான் ஃபாலோ ஆகிட்டேன் தான். ஆனாலும் சரி, எப்படி உன்கிட்ட வந்து இப்படி சொல்கிறது, நீ என்ன நினைப்ப, இதில் தப்பாக புரிஞ்சுப்பேன் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நீ இன்னைக்கு இந்த அளவுக்கு பண்ணும்போது எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலாம் என்னால் வந்து விடவே முடியாது. நாளிலேருந்து என்னுடைய எல்லா ஆக்ஷனையும் நான் உன்கிட்ட காட்டுவேன். அது மட்டும் இல்லை, நீ வந்துட்டு யூஎஸ்ஏ போகவும் முடியாது. இல்லை, நீ அப்படி போனாலும் என்னுடைய பாய் ஃப்ரெண்டாக தான் இங்கேருந்து நீ போவ. அப்படி போயிட்டு நீ அதுக்கப்புறம் உன்னுடைய ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு கூட நீ ரிட்டன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஆனால் இந்த 6 மாதம் எனக்கு வந்துட்டு கிடைச்ச ஒரு சான்ஸ். நான் வந்துட்டு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது ஒரு பாய் ஃப்ரெண்டாக ஜஸ்ட்டு சீ ஓவராக இல்லை. சரி, அப்படி ஒன்ஸ் இல்லை வாழ என்னால் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. நான் நாளைக்கு உங்ககிட்ட என்னோடய ஆக்ஷன் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பாரு. நீ நாளைக்கு ரியல் ஜங்குக்கு பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக அந்த விற்க தான் பார்த்துட்டு எப்படி தூங்கிட்டாரு. இந்த பக்கம் ஜிமின் எனக்கு தெரியல, என்னால் அவாய்ட் பண்ணவே முடியல தான். ஆமாம், நான் நினச்சேன் சரி இதெல்லாம் சரி வராது அப்படின்னு அப்படி யோசித்தேன். ஏன்னா அப்படி நான் வந்துட்டு உங்கள் கூட வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணுன்றதுனால தான் ஃபேட் வந்து இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கு. அங்கே எங்கேயுமே நாங்கள் செலக்ட் ஆகாமல் இங்கே வந்து எங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிச்சு. அதுக்கு ரீசன் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் இங்கே எங்களுக்கு கிடச்சதுக்கு ரீசனே மேபி உங்களை நான் பார்க்கணுன்றதுக்காக தான் இருக்கும். ஜங்குக்கு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. உண்மையாகவே பிடிச்சிருக்கு. எனக்கு இப்போ வந்து கன்ஃபியூஸாக இல்லை, எனக்கு கிளியராக தெரியுது. ஏன்னா ஈவினிங் உங்களுடைய ஐஸை பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஹார்ட் ஆச்சு. நான் ஏன் உங்களை கம்ஃபர்ட் பண்ண நினச்சேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவாய்ட் பண்ணவே முடியல உங்களை. நான் வந்துட்டு இது ஃப்ரெண்ட்லாம் இது ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு நல்லா இது என்னோட லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதைக்கு என்னால் இவங்க யார்கிட்டையும் சொல்ல முடியாது. வேண்டாம், யாரும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஆனால் எனக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் எவ்வளோ வந்துட்டு பார்க்குறதுக்கு எல்லோரும் சொன்னாங்க ரோடுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் பாருங்கள், நான் கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சேட் ஆகிட்டீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு தெரியுமா? சாரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் வந்துட்டு அந்த ஜங்குக்கோட நேம் வந்து மொபைலில் சேவ் பண்ணியிருப்பாரு இல்லையா, அதை தான் வந்து பார்த்துட்டு பேசிட்டு இருக்காரு. இப்போ நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாமா அப்படின்றாங்க. இல்லை வேண்டாம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் எடுக்க விரும்பல. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீங்களே எது வந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் சரி இன்னும் இவ்வளோ டேஸ் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு மொபைல் வச்சுட்டு அவருமே தூங்கிடுறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே தான்டா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன்டா. நைட்டே இவங்களுக்கான காரை வந்துட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. என்னவும் நம்ம மெக்கும் தான் காய் கூட போய்ட்டு ஒரு கார் வந்துட்டு ஒரு நாள் டார்க் நேவி கலரில் ஒரு சூப்பராக ஒரு நியூ காரையே வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது ஃப்ளிக்ஸ் வந்துட்டுமே நைட்டே வந்து பார்த்துருப்பாங்க. கீழே அப்பார்ட்மெண்ட்லேருந்து கீழே வந்து பார்க்கிங் லாட்டில் இருக்கும் அந்த கார் வந்துட்டு. அதை பார்த்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குடா, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிருப்பாங்க. நாளிலேருந்து நம்ம காரில் தாண்டா நம்ம போகிறோம். அதனால் அவங்க புக் பண்ண டைம் நம்ம போக வேணாம், நம்ம வந்துட்டு கரெக்டாக ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போகலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இன்னைக்கு வந்துட்டு நானே வந்து எல்லா ஸ்டெப்பும் நானே எடுப்பேன். காய் சொன்ன மாதிரி தான் எப்பவுமே. நீ என்ன பார்ப்ப, நீ என்ன பார்த்து சிரிக்கல, நீ என்ன பார்த்துட்டு பேசல அப்படின்னு நான் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்? நான் தானே எல்லாமே ஃபஸ்ட்டு மூவ் பண்ணணும். ஏன்னா நான் உங்க மேலே ஃபாலோ ஆகிருக்கேன். அப்போ நான் தானே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும். நான் எல்லாத்துக்கும் எதுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணணும், நீயே பண்ணணும், நீ பார்க்கணுன்ட்டு சொல்லிட்டு என்னோட லவ் நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணால் தானே அவங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் வந்துட்டு ஒரு நல்லன்னைக்கு ஒரு மைண்ட் செட்டோட தான் வராரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு உள்ள இவங்களுடைய இப்போ வந்துட்டு நம்ம அந்த பாய்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து முன்னாடி வந்துட்டாங்க. இவங்க 4 பாய்ஸுமே வந்துட்டு முன்னாடி வந்துட்டாங்க அவங்களோட ஓன் காரில். ஏன்னா ஆஃபீஸ் கார் வந்து டைமுக்கு தான் வந்து பிக்கப் பண்ணியிருக்கோம் அவங்கள அந்த 2 டேஸாக. இப்போ இவங்களோட ஓன் கார்ன்றதுனால இவங்க முன்னாடி வந்திருக்காங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. இப்போ காய் வந்துச்சு, அங்கோட கார் வருது, பின்னாடியே காயோட காருமே வருது. வந்துட்டு காய் வந்து நிறுத்துறாரு. அப்போ வந்துட்டு ஜங்குக்கு அந்த காரை பார்க்குறாரு. காய் இது இந்த காருன்றாங்க. இதான்டா அந்த பசங்க வாங்கின காரு அப்படின்றாங்க. ஓ நல்லா இருக்கு அப்படின்றாங்க. இன்னும் முன்னாடி வந்துட்டாங்களா அப்படின்றாங்க. ஆமாம், இவ்வளோ நாள் நம்ம ஆஃபீஸ் கார் வந்து டைமுக்கு பிக்கப் பண்ணியிருக்கோம்டா, இப்போ வந்துட்டு அவங்களோட காருன்றாலும் அவங்க வந்துட்டாங்க போல அப்படின்றாங்க. சரி பார்க்கலாமா அப்படின்றாங்க. என்ன ஜங்குக்கா இன்னைக்கு வந்துட்டு ஏதோ கொஞ்சம் மாற்றம் தெரியுதே அப்படின்றாங்க. என்ன மாற்றம் தெரியுதுன்றாங்க. இல்லடா நேற்று வரைக்கும் ஏதோ சேடாக அந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்றாங்க. கொஞ்சம் ஏதோ உங்களோட ஃபேஸில் ஏதோ கொஞ்சம் தேஜஸ் தெரியுதே அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டேன். ஜங்குக்குன்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. இங்கே பார்த்தா இவங்க போயிட்டு 4 பேர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கே ஜங்குக்குமே ஒரு கேபினுக்கு வந்துட்டாரு. வந்துட்டு இன்னைக்கு வந்து உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும், நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து நான் யாருன்றதை உன்ட்ட காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு போயிட்டு அவர் கேபினுக்கு போயிடுறாரு. போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே காய் தான் வராரு. வந்துட்டு அப்புறம் மேக் என்ன பண்ணுற அப்படின்றாங்க. இங்கே 4 பேர் இருக்காங்க, நீ என்ன மட்டும் வந்துட்டு நீ என்ன பண்ணுறேன்னு கேட்குற, வேலை தானே பார்க்குறோம் உனக்கு தெரியலையா அப்படின்றாங்க. ஏன்டா எப்போ பார்த்தா என்கிட்ட இப்படி பேசுகிற அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன எல்லாரும் தான் இருக்காங்க, எல்லார்ட்டையும் வந்து பேசணும், மேக் நீ என்ன பண்ணுற அப்படின்றாங்க. மேக்க என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேம் கூட வச்சு டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஃபிலிக்ஸ் தான் டே ஏன் நீ அவரை எப்போதான் இதே மாதிரி சொல்லிகிட்டே இருக்கேன்றாங்க. சரி நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்ட்டு மிக் தான். ஆமாம் இங்கே அந்த மெட்டீரியல்லாம் எங்கே கிடைக்கும், இந்த கம்பெனியில் எந்த இடத்துல அதெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. இன்னும் 2nd ஃப்ளோரில் இருக்குடா அப்படின்றாங்க. ஓ அப்படியா, நம்ம எங்களுக்கு இதெல்லாம் அங்கே வேணும், நாங்கள் என்ன மெட்டீரியல்னு சூஸ் பண்ணணும், கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்றாங்க. அவங்க கூட்டிகிட்டு போகிறனே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபிலிக்ஸ் தான் சொல்கிறாங்க. எல்லாருமே போகலாமான்றாங்க. அப்போ வந்துட்டு ஜெமின் கேட்குறாரு, இப்போ இந்த ஒர்க்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலு அவங்களுடைய டிசைன் அதெல்லாம் இருக்குது, இந்த இதெல்லாம் யார் எடுக்கிறது அப்படின்றாங்க. இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், இதெல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும்டா அப்படின்றாங்க. ஆமாம் சரி இப்போ நீங்கள் 2 பேரும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் கேட்குறாரு. என்னவோ இல்லை நான் 2nd ஃப்ளோர் வருவேன், நான் அந்த மெட்டீரியல் மட்டும் பார்க்க மாட்டேன், அந்த ஆஃபீஸெல்லாம் சுற்றி கூட பார்த்ததே இல்லை, வந்ததில் இந்த ஃப்ளோரை மட்டும்தான் நீங்கள் வந்து காமிச்சிருக்கீங்க, இங்கே மட்டும் தான் நம்ம இருப்போம், நான் போய் அங்கேயும் இப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க போகலான்னு சொல்லிட்டு நிச்சயமே நீங்கள் அப்படின்றாங்க. இல்லை நான் இதை பார்த்துக்கிறேன், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனைன்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவர் வந்துட்டு அவங்க 4 பேருமே போயிடுறாங்க. போயிட்டு கீழே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் லிஃப்ட்டில் இறங்கி போயிடுறாங்கடா. ஆக்சுவலாக இந்த ஃப்ளோரில் ஜங்குக்கு காய் அப்புறம் நம்ம இந்த பசங்க இவங்க மட்டும்தானே இருக்காங்க. மற்ற ஃப்ளோரில் மட்டும்தான் ஸ்டாஃபுங்களாம் இருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அப்படி தான் இப்போ இவங்க வந்து கீழே 2nd ஃப்ளோருக்கு போகிறாங்க. இவங்களோட ப்ராஜெக்ட் தேவையான மெட்டீரியல்லாம் அங்கே இருக்கும் இல்லையா, அதனால சரி அங்கே போய்ட்டு அவங்க பார்க்கணுன்ட்டு அங்கே கீழே போயிட்டாங்க. இப்போ அந்த யூஜி இருக்காங்களே செக்ரட்டரி, அவங்க வராங்க. அவங்க வந்துட்டு ஜெமீன் பார்க்குறாங்க. சார் ஜெமீன் நீங்கள் என்ன தனியாக இருக்கீங்கன்றாங்க. இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு கீழே போயிருக்காங்கன்றதுக்கு. ஓ அப்படியா சரி இப்போ எனக்குமே கீழே வந்து 1st ஃப்ளோரில் வந்து ஒர்க் இருக்குது, நானுமே அங்கே போகிறேன், நீங்கள் மட்டும் தான் இங்கே இருக்கீங்க, எதனா ஹெல்ப் வேணும் நீங்கள் கால் பண்ணுறீங்களான்றாங்க. ஓகே நான் கால் பண்ணுறேன், நீங்கள் போங்க, இப்போ எனக்கு இதுக்கு எந்த ஹெல்ப்பும் தேவைப்படாது அப்படின்றாங்க. எல்லாமே இந்த ஒர்க் மட்டும்தான்றாங்க. ஓ அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க. இப்போ காய் வந்துட்டு காயும் சரி யாருமே சரி ஜங்குவோட கேபினுக்கு வரவே இல்லை. ஜங்குக்குமே இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாரு. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு யாருமே வரல, அவ்வளோ எல்லாரும் பிஸியாக தான் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவரோட ஒர்க் முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டு வெளில வந்து பார்க்குறாரு, யாருமே இல்லை. இவங்களுக்கு வந்து தனித்தனி கேபின்னா ஒரே மாதிரி இவங்க 4 பேருக்கும் பக்கத்து டேபிளோடைய ஒரு பெரிய கேபின் தான் இவங்க கொடுத்துருந்துருப்பாங்க. அப்போ வந்து பார்க்குறாரு என்ன யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிமின் மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் யூஜிக்குன்னு ஒரு சைட் அவங்களுக்குன்னு ஒரு டேபிள் தனி ஒரு ரூம் இருக்கும், அங்கே பார்க்குறது அதுவுமே எம்டியாக இருக்குது. என்ன எல்லாம் எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு யூஜிக்கு தான் கால் பண்ணுறாரு ஃபோன் எடுத்துகிட்டு. அவர் வந்துட்டு ஹலோ சார் அப்படின்றாங்க. யூஜி எங்கே இருக்கீங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி நாங்கள் கீழே வந்திருக்கோம் சார், எனக்கு வந்து ஒர்க் இருக்குது, இங்கே இந்த 1st ஃப்ளோரில் இருக்கேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா சரி காய் எங்கேன்றாங்க. காய் வந்துட்டு நம்ம அந்த பசங்களாம் இருக்காங்களே அவங்களோட ஒர்க் விஷயமா அவங்க வந்து 2nd ஃப்ளோர் போயிட்டாங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியே சரி ஜிம்மில் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சார், உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு எதாவது ஹெல்ப் வேணாங்க, யாரையும் காணும் நான் தான் கேட்டேன்றாங்க. சரி சார் நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னாங்க. சரி ஓகேம்மா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிட்டு பாரு உன்னை அங்கேருந்து காடு இங்கே கூட்டிகிட்டு வந்த மாதிரி இப்போ யாருமே இல்லாமல் எனக்கு ஒரு சான்ஸ் நினச்சி இன்னைக்கு டைம் கிடைக்குமா உங்ககிட்ட பேசுறதுக்கு
ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே எனக்கு வந்து எல்லாமே வந்து செட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு டேரெக்டாக இங்கே தான் வராரு. ஜிம்மி வந்துட்டு அவர் பாட்டுக்கு சொல்லி சேர உட்காந்து கீழே கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. ஜிம்மி ஜக்கூப் பக்கத்தில் வந்துட்டு எப்படின்னா இவர் வந்து டேபிள் வச்சுட்டு எழுதிட்டு இருக்காரா, இவர் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு நின்றுட்டு இந்த பக்கம் ஒரு ஹேண்ட் அந்த பக்கம் ஒரு ஹேண்ட் அப்படி வச்சிடுறாரு. அப்படி வச்சுட்டு நிற்கிறாரு. ஜிம்மி வந்து இப்போ தான் பார்க்குறாரு, ஏன்னா நம்ம ஹேண்டு பக்கத்தில் ஒரு ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிமிடுறாரு. பார்த்தா ஜம்முக்கு நிற்கிறாரு. ஜிம்மிக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அவர் பயந்துட்டாரு. ஜங்குப் நீங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை பயப்படாத, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் என்ன பண்றேன்னு பார்க்க வந்தேன் அப்படின்றாங்க. நீங்க அட்லீஸ்ட் நேம் சொல்லி கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. ஏன் நான் நேம் சொல்லிட்டு தான் வரணுமா அப்படின்றாங்க. இல்லைன்றாங்க. எங்க எல்லாரும்ன்றாங்க. எல்லாம் கீழே ஒர்க் விஷயமா போயிருக்காங்க. உங்களுக்கு எதனா வேணுமா, எதனா ஹெல்ப், எதனா என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்குலாம் எதுவும் ஹெல்ப் வேணாம், உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா என்ன அப்படின்றாங்க. இல்லை எனக்கும் எதுவும் ஹெல்ப்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் க்ளோஸாக வராங்க. ஜிம்முக்கு மாதிரி பயமா இருக்கு. என்ன நேற்று வரைக்கும் ஜஸ்ட் பார்த்தாரு, கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தாரு, ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி கொஞ்சம் பயந்துட்டு ஜங்குக்கு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கா அப்படின்னு சொல்லி இன்னும் கிட்ட போயிட்டே இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. ஐயோ என்ன பண்ணிடுவானா, என்ன இப்படி இருக்கு எப்படி பாக்குறாரு, நேற்றுலாம் விட்டு இந்த மாதிரிலாம் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்க்க ஏதோ பாவமா இருந்தாரு, ஏதோ ஒரு மாதிரி இருந்தாரு சாஃப்டா, இன்னைக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி வந்து கொஞ்சம் பயத்துல தான் உட்காந்துருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அந்த அப்படியே அவரோட சேர் வந்துட்டு ரொட்டேட் பண்றாரு. இவர் அந்த சேர் ரொட்டேட் பண்ணும்போது இவரோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி வச்சுட்டாரு. ஜிம்மிக்கு கூட ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரைஸ் அப் ஆகுது. அவருக்கு என்ன பேசுறது கூட தெரியல. ஜங்குக் உங்களுக்கு என்ன வேணும், ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மெதுவா. ஏன் உனக்கு தெரியல நான் ஏன் உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு தெரியல அப்படின்றாங்க. உண்மையாக உங்களுக்கு தெரியலையா அப்படின்றாங்க. ஆமாம் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்றாங்க. சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏன் போய் பார்க்குறேன்னா சொல்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு இன்னும் பயமாக இருக்கு. ஐயோ இந்த நேரத்தில் யாராவது வந்துட்டு அப்புறம் எனக்கு பரவாயில்லன்னு இருக்கு, நான் என்ன தனியாக மாட்டிக்கிட்டேன் நான் இவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. இவர் பார்த்தா அந்த மாதிரிலாம் தெரியல, ஆனால் ஏன் இப்படி சடனாக அந்த மாதிரி நடந்துக்கிறாரு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி முடிச்சுட்டே இருக்காரு. பாருங்க ஜங்கு, நீங்க கொஞ்சம் தள்ளி நின்று பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க. அப்படியா, ஏன் நேற்று நீ கூட தான் என் பக்கத்துல வந்த, டையெல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி விட்டி, அப்போ நான் எதனா சொன்னா என்ன அப்படின்றாங்க. நான் ரொம்ப சைலண்டா தானே இருப்பேன் அப்படின்றாங்க. அது வந்துன்றாங்க. சொல்லு அப்படின்றாங்க. இவருனால ஜங்குக்கு டீச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பாருங்க ஜங்கு, நான் இது உங்களோட டையை தான் ஜஸ்ட் வந்து சரி பண்ணேன், சரியா? சரி பண்ணிட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். நீங்கள் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் க்ளோஸாக போயிட்டே இருக்காரு. அப்படி அந்த பிரீத் வந்துட்டு ஜிம்மி மேலேயே வந்துட்டு படுது. அவருக்கு இன்னும் பயமாவே ஆயிடுது. இப்படி என்னடா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கொஞ்சம் போகணும் வெளியில் அப்படின்றாங்க. எங்கே போகணும் அப்படின்றாங்க. சொல்லு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. ஐயோ என்ன சொல்லுங்க அவர்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நானும் கீழே தான் போகணுன்றாங்க. அப்படியா, சரி நானும் வரேன் அப்படின்றாங்க. நீங்கள் எதுக்குன்றாங்க. நீ தான் போகிறேன் நானும் வரேன்றாங்க. ஐயோ என்னதான் சொல்கிறது இவர்கிட்ட, இவர் ஏன் அப்படி பேசுகிறாரு, இப்படிலாம் நடந்துக்கவே இல்லையே, நான் தான் எப்படி இவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டணும், ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸை பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஜிம்மி கிட்ட வந்துட்டு ஃபேஸ் கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகாது. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி அடல விட்டுடுச்சு, அவ்வளோதான். ஐயோ என்ன இன்னைக்கு பண்ண போறாரு இவர் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லைஃப்பை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைல் பண்ணிட்டு எங்கப்பா ரைஸ் ஓப்பன் பண்ணு அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரைஸை க்ளோஸ் பண்ணிட்டு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டு இங்கே பாரு அப்படின்றாங்க. சரி பார்க்குறேன் சொல்லுங்கன்றாங்க. இப்போ ஜங்கு பண்ணுறாங்க. பக்கத்தில் ஒரு சேர் இருந்திருப்போம், நம்ம இன்னும் சேரு அதை வந்துட்டு இந்த இடத்துல போட்டு அவர் பக்கத்துலேயே உட்கார்றாரு. ஏன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. சரி பேசுங்க என்ன அப்படின்றாங்க. பாரு ஜிம்மி, உனக்கு தெரியும் நான் உன்னை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு 4 days தான் இருக்கும், ஆனால் எனக்கு பார்த்த உடனே உனக்கு பிடிச்சிருந்துச்சு. உனக்கும் தெரியும் நான் எனக்கு வந்து பிடிச்சதால உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்னோட ஐஸை கூட நல்லா பார்த்துருப்ப. ஏன் தெரியும் நீங்கள் நீ கம்ஃபர்ட் கூட பண்ண, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு அப்படின்றாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றாங்க. இல்லை என்ன உனக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை எனக்கு பிடிக்கலையா, இல்லை எனக்கு பிடிக்கும், என்ன உனக்கு பிடிக்கும் எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நீ வந்து கம்ஃபர்ட் பண்ண நான் சேடாக இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு லைட்டாக தலையை வந்துட்டு நட பண்ணுறாரு.
இங்கே பாரு ஜிமின், நீ வந்துட்டு யோசிக்காதே, நான் ஒரு CEO, நீ வந்து இன்டர்ன்ஷிப்காக தான் வந்திருக்க, அதனால வந்துட்டு இந்த மாதிரி எதனா லவ் அந்த மாதிரிலாம் வந்தால் எதனா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படிலாம் யோசிக்காது. என்ன நான் அப்படிலாம் திங்க் பண்ணவே இல்லை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்த்ததுமே இவ்வளோ இயர்ஸில் எனக்கு இந்த மாதிரி ஃபீல்லாம் யார்கிட்டையும் வந்ததே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது தான் எனக்கு அப்படி ஒரு ஃபீலே வந்துச்சு. எனக்கு தெரியல, என்ன அறியாமல் உன்னை பார்க்குறேன், நீ என்னைய கொஞ்சம் தான் ஒரு கொஞ்ச நேரம் இது ஃபுல்லாக நீ வந்துட்டு அவாய்ட் பண்ணாத, எனக்கு எவ்வளோ ஹார்ட் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க. தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. தெரிஞ்சு தான் அவாய்ட் பண்ணின்றாங்க. இல்லை நான் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. இப்போ நீங்களே சொல்கிறீங்களா நான் இன்டர்ன்ஷிப்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன், ஜஸ்ட் இதை முடிச்சுட்டு நாங்கள் போயிடுவேன். இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு அதாவது என்ன சொல்கிறேன், ஒரு சின்ன டைமில் உங்களை வந்துட்டு நாங்கள் லவ் பண்ணுறது அது எப்படி சொல்லுங்கள், நான் ஒர்க்குக்காக வந்திருக்கேன், இந்த 6 மந்த்ல உங்களை லவ் பண்ணிவிட்டு நான் போய்ட்டு அங்கே எப்படி நான் இருப்பேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அதை பற்றி யோசிக்காத, லவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் எதுவும் வந்துட்டு போகிறதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. நீ ஒர்க்குக்காக வரவங்களாம் லவ் பண்ணுறதே இல்லையா, என்ன ஸ்டடீஸ்க்காக போகிறாங்க, ஆனால் லவ் பண்ணாமல் ஸ்டடீஸை மட்டுமா பார்க்குறாங்க. நம்ம லவ்வுக்கும் நம்மளுடைய கெரியருக்கும் வந்துட்டு சம்மந்தமே இல்லை, சரியா? அது ரெண்டுமே நம்ம ஈக்குவலாக தான் பார்க்கணும். நம்ம லைஃப்பில் லவ்ன்றது கண்டிப்பாக ஒன்று இருக்கும், நம்மளோட லைஃப்பில் கெரியரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். அது ரெண்டுமே ஈக்குவலாக பார்க்கணும். நீயே வந்து இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியுது, ஆனால் நான் இப்போது இங்கேருந்து போயிட்டு அங்கே போய் எப்படி இருப்பேன், உங்க மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வரேன்றாங்க. நீ ஏன் அப்படி நினைக்கிற, நீ கொஞ்சம் இப்போ என் கூட 6 மந்த்து இருப்பல்ல, அதுக்கப்புறம் நீ அங்கே போயிட்டு உன்னோட ஸ்டடீஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீ ரிட்டர்ன் இங்கே வந்துடு. இல்லை நான் வந்துட்டு அங்கே வரணுமா, இல்லை உங்கள்கிட்ட பேரண்ட்ஸ்கிட்ட பேசணுமா அப்படின்றாங்க. ஜெமின் தான் இவர் என்ன இப்போ கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, இப்போ நான் கன்ஃபியூஸ் பண்ண வந்திருக்காரு நம்மகிட்ட அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஆமாம் நீ நினைக்கிறது தான் அப்படின்றாங்க. நான் நினைக்கிறது உங்களுக்கு கேட்குதா என்னன்றாங்க. ஆமாம் உன்னோட ஃபேஸை சொல்லுதே அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றாங்க. நான் நினைக்கிறது என்னன்னு இருக்கட்டும், நீ வந்து என்ன நினைக்கிறதுன்னு தெளிவாக சொல்லு அப்படின்றாங்க. இல்லை ஜங்குக்கு எனக்கு ஒன்று வந்துட்டு தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இது லவ்வானு எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது, ஆனால் உங்களை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களை பார்த்த செகண்ட் நீங்கள் நேற்று சேடாக இருந்தது இது எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் பண்ணிடுச்சு. எனக்கு வந்து உங்கள்கிட்ட உங்களை கவர் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருந்தேன். நைட்டு வந்து உங்களை திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன், என்னோடய மைண்டில் வந்து நீங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கீங்க. ஏன்னா இங்கே வந்து 4 days தான் ஆகுது எனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு வந்துட்டு எங்கே நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுமோ, நீங்கள் வந்து எங்களை நம்பி இதை கொடுத்துருக்கீங்க, நாங்கள் வந்துட்டு அதை வந்து ஸ்பாயில் பண்ணிவிடுவோம் நானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குன்றாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மோட ஹேண்ட் வந்து பிடிக்கிறாரு, பிடிச்சிட்டு ஒரு ஹேண்டில் வந்து ஒரு ஹேண்ட் வச்சுட்டு, இங்கே பாரு ஜிம்மின் அப்படி எதுவுமே இல்லை, சரியா? அப்படி பார்த்தா நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கல, இதை நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், நம்மளோட ஃபேட்டு தான் நம்மளை வந்துட்டு மீட் பண்ண வச்சிருக்கு, நான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ இயர்ஸாக நான் யாரையும் லவ் பண்ணல, நீ இப்போ இவ்வளோதுக்கே நீங்கள் வந்திருக்க, இதுவே நீ பாசிட்டிவாக பார்க்க மாட்டேங்கிற, நீ எப்படி திங்க் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது அப்படின்றாங்க. இங்கே பாரு நீ வந்துட்டு 6 months ஆயிடுச்சு, போகிற பற்றிலாம் இப்போ நான் கேட்கவே இல்லை, அப்படி பேசவே வேண்டாம், சரியா? உனக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது அது மட்டும் சொல்ல அப்படின்றாங்க. அவரு அதை நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணுமா என்ன அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் எப்படி என்னை ஃபர்ஸ்ட் டே பார்த்ததுலேருந்து ஃபீல் பண்ணுறீங்களோ சேம் ஃபீலிங் தான் எனக்கும், அது உங்களுக்கு தான் தெரியுது, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து என்கிட்ட போய் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை எனக்கு தெரியுது, ஆனால் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நீ வந்துட்டு என்னை வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்கு தான் கேட்குறேன் அப்படின்றாங்க. நான் அப்படி ஃபீல் பண்ணியிருந்தா நானே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க மாட்டேன், நீங்கள் சேடாக இருக்கும்போது உங்களை கம்பேர் பண்ணியிருக்கவும் நான் மாட்டேன், உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது அப்படின்றாங்க. என்ன புரியுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் இது புரியுதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நம்ம ஜிம்மினை வந்துட்டு கரெக்டாக மிஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கு ஜிம்முக்கு தான் ரொம்ப ஷாக்கு. இதை வந்து நான் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவர்கிட்ட இருந்து. இவரை நான் என்ன நினச்சேன், இவர் என்ன பண்ணுறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐஸை வீட அப்படியே பார்த்துட்டே தான் இருக்காரு. ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, ஜிம்மில் இப்போ லைட்டாக ப்ளஸ் பண்ணுறாரு. இப்போ ஜிம்மில் வந்துட்டு கொஞ்சம் ரியாலிட்டி வந்துட்டு அவர் வந்து பேக்கஸ் பண்ணுறாரு, தள்ளவே இல்லை, எதுவுமே பண்ணல, அவர் பாட்டுக்கு நல்லா வந்துட்டு மிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஜங்குக்கு வந்து வந்துட்டு ரொம்ப டீப்பாக மிஸ் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் ஜிம்மின் ப்ரீத் பண்ணவே முடியல. அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஜிம்முக்கு வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. வந்துட்டு இவருக்குமே ப்ரீத் ஆகுது. இப்போ ஜிம்மின் தான் வீடை பார்த்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸு அதை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்போ என்ன சொன்னிடுறாங்க, ஃபர்ஸ்ட்டு கிஸ் தான் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிடுறாங்க. என்ன நான் என்ன டெய்லி போய் 10 பேர் கிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. என்ன அப்படின்றாங்க. அப்படின்னு எனக்கு இது ஃபர்ஸ்ட்டு கிஸ் தான் வந்துருக்கு.
உங்களுக்கு மாட்றாங்க. நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன எப்படி கேட்டுட்டு இருக்க? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிஸ் தான் அப்படின்றாங்க. இவ்வளோ இயர்ஸா இருக்கீங்க ஆயிடுச்சு. நீங்க வந்துட்டு இன்னமும் ஒன்றும் ஒரு கிஸ் கூட பண்ணது இல்லையான்றாங்க. நான் இது வரைக்கும் யாரையும் டேட் பண்ணவும் இல்லை, லவ் பண்ணவும் இல்லை. நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்றாங்க. ஓ அப்படியான்றாங்க. ஆமா. அதுவும் நான் இன்னும் டெய்லி யாருக்கும் கிஸ் பண்ணிட்டு உனக்கும் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் கிஸ். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் ஃபால் ஆனதே உன் மேல தான். அது ஃபர்ஸ்ட் இங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஹெட்ல வந்து லைட்டா ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி பண்றாருன்னு சொல்லிட்டு ஜெமினுக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் ஆயிடுது. அவர் கொஞ்சம் ஷை ஆயிட்டு இருக்காரு. அப்போ நீங்க வந்துட்டு நீங்க ஷுவரா சொல்றீங்களா நீங்க வந்துட்டு லவ் பண்றீங்கன்ட்டு? ஆமா எனக்கு லவ் தான், எனக்கு கன்ஃபார்மா தெரியணும் இது லவ் தான் சொல்லிட்டு அப்படின்றாங்க. சரி ஓகே, ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களான்றாங்க. எதுக்கு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்றாங்க. எதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லணுமா அப்படின்றாங்க. இல்லை அதான் நான் சொல்லிக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இப்போ தானே இங்கே வந்திருக்கேன், நான் வந்தது இன்னும் லவ் பண்ணால் வேறு ஏதாவது கம்பெனியில் வேறு எதாவது தப்பாக பேசுவாங்களோ அப்படின்னு தோணுதுன்றாங்க. அப்படிலாம் இங்கே யாருக்கும் தெரியாது ஓகேவா, யாரும் இவங்க பேசவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினி வந்துட்டு ஜம்ப் பண்ணிட்டு கொஞ்சம் எந்திரிக்கிறியா அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. கொஞ்சம் எந்திரியா அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க எந்திரிக்கிறாரு. ஜங்குக்கு போயிட்டு ஜிம் வந்து ஹக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு பாருங்க கேமரா இருக்கு என்ன பண்ணுறீங்கன்றாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் வரும்போது கேமரா ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. என்னன்றாங்க. ஆமாம் நான் பார்த்தேன் இங்கே யாருமே இல்லையா, நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்றாங்க. நீங்கள் எதுவும் என்ன சீட் பண்ண பிளான் பண்ணுறீங்களான்றாங்க. என்ன பேசுகிறேன்றாங்க. பின்ன எதுக்கு அப்படின்னு இந்த மாதிரி சொல்கிறீங்கன்றாங்க. இங்கே பாரு எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் சரியா, அந்த மாதிரி ரெக்கார்ட் ஆக வேணாம், அது வந்து உனக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகக்கூடாது தான் அப்படி பண்ணேன் சரியா. ஏன்னா கேட்டு கூட செக் பண்ணுவாங்க சம்டைம்ஸு. மேலே என்ன பண்ணுறாங்கன்ட்டு இந்த சிசிடிவி ரூம் இருக்குல்ல அங்கே வந்துட்டு செக் பண்ணுவாங்க, அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வராரு. தள்ளி வந்துட்டு ஜங்க் கூட ஐஸ் தான் பார்க்குறாரு. ஆமாம் நீங்கள் நேற்று இருந்ததுக்கும் இன்றைக்கி இருந்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கீங்களே ஏன் அப்படின்றாங்க. நேற்று வரைக்கும் நான் பயந்துட்டு இருந்தேன், நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம சொன்னால் என்ன சொன்னீங்க, என்ன நினைப்பாங்க, ஒரு வேளை இங்கிருந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடுவான் அப்படின்லாம் நினச்சி பயந்தேன். நேற்று ஈவினிங்க்கு அப்புறம் தான் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு, எனக்கு இதுக்கு மேலே விடக்கூடாது, நம்ம லவ் பண்ணால் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீயே வந்து எனக்கு கம்ஃபர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் தான் ஃபஸ்ட்டு ஃபால் ஆனால் எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு இப்படியே இருக்குன்னா நீ பார்ப்ப, நீ என்கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்னா நீ லாஸ்ட் டைம் பாய் சொல்லிட்டு நீ உன்னோட ஊருக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜெமின் பார்த்து கொஞ்சம் ஸ்மைலி இருந்தது. நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களா என்ன அப்படின்றாங்க. ஏன் நான் பேச மாட்டேதா என்ன அப்படின்றாங்க. இல்லை நான் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன், இந்த காய் கூட சொன்னார் நீங்கள் வந்துட்டு அவ்வளோ பேச மாட்டீங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்களாமே அப்படின்றாங்க. அது மற்றவங்க கிட்ட தான் எனக்கும் லவ் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குல்ல அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம் இருக்குதா அப்படின்றாங்க. இப்போ தான் பார்த்தனே உங்களோட லவ் ஃபீலிங்ஸ்லாம் அப்படின்றாங்க. ஆமாம் நான் இனிமேல் இன்னும் கூட பார்ப்பேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் இப்போ யாரும் இல்லை அதனால் ஓகே, ஆனால் யாரும் பார்க்குற மாதிரி வச்சிடாதீங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும், நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் சொல்லுவேன் அவங்கக்கிட்ட, உடனே என்ன எல்லாம் சொல்ல முடியாது. அப்படி எனக்கு இன்னும் கொஞ்சம் வேறு இங்கே இருக்குது அப்படின்றாங்க. என்ன வேலைன்றாங்க. இல்லை என்னோட பர்சனல் ஒர்க் கொஞ்சம் இருக்குது, அதனால் டக்குன்னு இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து இது வெளில வந்து யார்ட்டையும் சொல்லாதீங்க என்னன்றாங்க. சரி நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீ சாப்பிட்டியா அப்படின்றாங்க. நான் சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு எனக்கு எதுவும் வந்தாலுமே கால் பண்ண டெக்ஸ்ட் பண்ண சரியா, நீ எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஆசையாக பார்த்துட்டே இருந்தேன், நேற்று எதுவும் கால் எதுவும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டுன்றாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் தான் எடுக்கணுன்ட்டு, ஏன் அந்த ஸ்டெப்பை ஏன் நீங்கள் எடுக்கல அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் டக்குன்னு பண்ண என்ன சொல்லுவேன்னு தெரியல, அதனால தான் சரி நேரில் எதுவும் சொல்லிடலாம் தான், நம்ம ஆக்ஷன் வந்து நேரில் தான் காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு எதுவும் பண்ணல அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி எனக்கு சொன்னீங்களோ எதுவாக இருந்தாலும் கால் பண்ணு டெக்ஸ்ட் பண்ணு அப்படின்ட்டு, அதே மாதிரி நீங்களுமே எனக்கு எதுவாக இருந்தாலும் கால் டெக்ஸ்ட் வந்துட்டு பண்ணலாம் ஓகேவா, அதுவும் பர்சனலாக அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்கு போயிட்டு ஜிம்மோட செக்ஸில் போய்ட்டு கிஸ் பண்ணுறாரு. அதுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் வந்துட்டு நினைக்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் எனக்கு இப்படி ஒரு லைஃப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ ஹாப்பினஸ் இந்த மாதிரி புது ஃபீலிங்ஸ் இதெல்லாம் எனக்கு வரும் அப்படின்னு கூட நான் திங்க் பண்ணதே இல்லை தெரியுமா அப்படின்றாங்க. நானும் தான் இவ்வளோ இயர்ஸ் நான் அங்கே இருந்தேன், இது வரைக்கும் யார் வழி இப்படிலாம் வந்ததே இல்லை. பாரு இங்கே வந்து 4 நாள் கூட இல்லை. இப்போ என்னோட யாராவது தெரிஞ்சு என்ன நினைப்பாங்க, நீ என்ன இங்கே ப்ராஜெக்ட் பண்ண வந்தியா இல்லை ஏதோ லவ் பண்ண வந்தியான்னு தானே என்ன கேட்பாங்க அப்படின்றாங்க.
அப்படிலாம் யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க, நான் அந்த மாதிரி விட மாட்டேன் சரியா அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. ஆமாம், எனக்கு என்னோட ஃபேமிலி பற்றிலாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலையா அப்படின்றாங்க. இல்லை இப்போதைக்கு எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, எனக்கு தெரியும் நான் அவங்க பேக்ரவுண்ட் வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. என்னோட ஃபேமிலி பற்றியும் நீ இங்கே தான் இருக்க, அதனால கண்டிப்பாக என்னோட ஃபேமிலி நீ தெரிஞ்சுப்ப, அதனால் இதை பற்றிலாம் பேச வேணாம். எனக்கு வந்துட்டு உன் கூட ஜஸ்ட்டு நான் உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்புறம் உன்னை பற்றி தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், மற்றவங்களை பற்றி பேசலாம் எனக்கு விருப்பம் இல்லை என்ன அப்படின்றாங்க. எனக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி பீச், பார்க்கு இந்த மாதிரி வெளியிலலாம் போயிட்டு, அதாவது இப்போ ஃபேமிலியாக தான் நான் போவேன், எல்லா காய் கூட சும்மா எப்போயாவது வெளில போவேன், மற்றபடி இந்த மாதிரிலாம் போனதே இல்லை, எனக்கு ரொம்ப ஆசை அந்த மாதிரிலாம் போகணுன்ட்டு, நம்ம போகலாமா அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் அவ்வளோதான் ஸ்பீடெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்துட்டு பொறுமையாக போகலாம். என்ன எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு நான் இங்கே வந்து நியூவாக வந்திருக்கேன், இப்போ ஒர்க் வந்து கொஞ்சம் இது போட்டு ஒரு பாதி ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது நம்ம அதுக்கப்புறம் வெளிலலாம் போக ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போதைக்கு வேணாம், இப்போதைக்கு ஆஃபீஸ் மட்டும் ஓகேவா அப்படின்றாங்க. அப்புறம் ஓகே இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தளவுக்கு வந்ததே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான் சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரொம்ப ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க ஸ்மைல் பண்ணும்போதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே இருந்துக்காங்க ஆமான்றாங்க. அவங்க எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு ஹாப்பியாகவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பாய் ஃப்ரெண்ட்றாங்க. பாய் ஃப்ரெண்டான்றாங்க, பின்னாடி என்ன பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் வேறு என்ன எனக்கு அப்படின்றாங்க. இப்போ நல்லா அவங்க நான் கன்ஃபியூஸ் பண்ணேன் அப்படின்றாங்க. இல்லை லட்சமும் டேஸ்ட் தான் பண்ணேன், இதுக்கு உங்கள் ஃபேஸ் எப்படி போகுது அப்படின்றாங்க. நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் இப்படி குழந்தை மாதிரி மாறிடுறீங்க, சம்டைம்ஸ் உனக்கு வித்தியாசமாக இருக்கீங்க அப்படின்றாங்க. எனக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ஏதாவது பண்ணால் நான் முன்னாடி குழந்தையாவே மாறிடுவேன், ஏதாவது என்ன திட்டினாங்களாலும் சரி, நான் வந்து ரொம்ப பாவமாக ஃபேஸ்லாம் வச்சு பண்ணுறாங்க, அதான் தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காய்க்க தெரியுமா என்னன்றாங்க. இல்லை நான் அப்படியே சொல்லியிருக்கேன் உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு, மற்றபடி வேறு எதையும் நான் சொல்லலை அப்படின்றாங்க. சரி ஓகே, ஏன்னா நீங்கள் இப்போ காய்ட்டுன்னு சொல்லி எதுவும் வளரிட்டு வர என்னன்றாங்க. அப்படிலாம் வளர மாட்டான் அவனுக்கு தெரியும் அப்படின்றாங்க. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி இப்போ நீங்கள் போய்ட்டு கொஞ்சம் உங்கள் ஒர்க் பார்க்குறீங்களா சிஇஓ சார் அப்படின்றாங்க. வந்துட்டு என்ன சிஇஓ சார்னு கூப்பிட்றான்றாங்க. உங்களை வேறு எப்படி கூப்பிட்டுனா அப்படின்றாங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிடுன்றாங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. க்யூட்டாக இருக்குது, நீங்கள் சொல்லும் போது இதே மாதிரி கூப்பிடு அப்படின்றாங்க. சரி ஓகே ஜங்குக், நீ போயிட்டு கொஞ்சம் வேலை பார்க்குறியா, நான் இதில் கொஞ்சம் வேலையை வந்து பார்க்க விடுறியா, அவங்களாம் எப்போ வருவாங்கன்னு கூட தெரியல, அது வரைக்கும் நான் இதை பண்ணணுன்றாங்க. நீ இதை வேலை பார்க்கணுமான்றாங்க. என்ன யார் பார்ப்பாங்க சார், நான் இங்கே வந்து வேறு அது ஒர்க் பண்ணதான் சரியா, அவங்க லவ்ன்றது இப்போ வந்தது தான், இந்த ப்ராஜெக்டுக்காக தான் நீங்கள் அவ்வளோ தூரத்தில் நீங்கள் வந்திருக்கேன் பார்த்துக்கோங்கன்றாங்க. சரி ஓகே நான் எதுவும் சொல்லலை, சரி இனிமேல் நீங்கள் எப்போனாலும் வந்து பார்ப்ப தானே பேசுவேன்ல, நான் உன்னை இது எப்பவும் இதே மாதிரி வந்துட்டு பார்க்கலாம் பேசலாம் தானேன்றாங்க. அப்போ ஜங்கு கொஞ்சம் ஜிம்மில் வந்துட்டு சுற்றி பார்க்குறாரு. ஸ்டில் இன்னும் யாரும் இல்லை, இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஜங்க் வந்துட்டு அழகாக வந்து டை வந்து லைட்டாக வெளில எடுத்து விட்டு வந்திருப்பாரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா ஜங்க் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார்ல இவர் கூட, அண்ட் அந்த டையில் வச்சுட்டு லைட்டாக கிட்ட இருக்கிறார் க்ளோஸாக. இவரே போயிட்டு நல்லா டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கு செம்ம ஹாப்பி, அவர் இதை விட ஸ்பீடாக அவர் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்ணிட்டு, இங்கே பாருங்க நீங்கள் இதுக்கு மேலே எதுவும் பர்மிஷன் கேட்கணும் தேவையில்ல ஓகேவா, ஆனால் உங்கள் லிமிட்டெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ண நினைக்காதீங்கன்றாங்க. நான் ஒன்றும் பாவப்பட்டலாம் இல்லை, நான் ஒன்றும் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்தை மாதிரி சொல்கிறாரு. அதான் உங்களுக்கு நல்லது எனக்கும் நல்லதுன்றாங்க. ஆனால் எனக்கு எப்போலாம் வேணுமோ அப்போலாம் நான் வந்து இப்படி எடுத்துப்பேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அகைன் அவருக்கு 4 வீலர் போய்ட்டு கிஸ் பண்ணுறாரு. எனக்கு தெரியல இப்போ இவ்வளோ சீக்கிரம் சொல்கிறது வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு, ஆனால் நான் சொல்லிடுறேன் ஐ லவ் யூ அப்படின்றாங்க. ஐ லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்லு அப்படின்றாங்க. நான் இப்போ எனக்கு தோணுது அப்படிலாம் சொல்லுவேன் ஓகேவான்றாங்க. சரி ஓகே நான் என்னோட ஃபீலிங்ஸ் வந்து கண்டிப்பாக நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், எனக்கு அதுவே போதும் ஐ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு, சரி இப்போ நான் போய் ஒர்க் பண்ண போகிறேன், ஏன்னா அவங்க இப்போ வந்தாலும் வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் எது வந்தாலும் நீ கால் பண்ணு நம்ம அப்போ பேசிக்கலாம் என்னன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியா அப்படின்னு கேட்டுக்கேன். ஜிமின் கேட்குறாரு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதில் வந்து மறுபடியும் அதை ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. ஐயோ இவர் பார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இப்போ இவர் வந்து ஹக் பண்ணுறத ஷர்ட்டே ஒரு மாதிரி கசங்கி இருக்கும், இந்த ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ ஜிமின் போயிட்டு ஜங்குடைய ஷர்ட்லாம் வந்து கரெக்ட் பண்ணி விடுறாரு, அந்த கோட்டு இதெல்லாம் தையலான்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விடுறாரு. இது ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் பார்த்துட்டே இருக்காரு. ஜிமின் நான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு கேர் லவ் வேணும் ரொம்ப ஆசைப்பட்டேன், எனக்கு அதே மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் விட்டால் எங்கே எமோஷ்னலாக ஆகிடுவீங்க போல், நீங்கள் போங்க போயிட்டு உங்கள் ஒர்க் பாருங்கள், நான் அப்புறமா வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் என்னன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேடா இந்த பார்ட் இதோட நான் கம்ப்ளீட் பண்ணுறேன், இதுக்கு மேலே வர இந்த இதில் மேக்ஸிமம் வந்துட்டு ஜேக்கப் சீன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு குட்டி குட்டி ரொமான்ஸ் தான் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. எனக்கே ட்ரையாக இருக்குது சொல்லும்போது என்ன பண்ணுறது. சரி ஓகே நீங்கள் வந்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன் ஓகேடா பாய்.